வணக்கம். தமிழ் நிலம் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழ் நிலம் என்ற இந்த யூடியூப் சேனலின் வாயிலாக மிகச்சிறந்த வீட்டு மனைகள், வீடு, தோட்டம், விவசாய நிலங்கள், வணிக வளாகங்கள், கல்வி நிலையங்கள் மற்றும் சோலார் நிலையங்களுக்கான மனைகளை தொடர்ச்சியாக பதிவு செய்து வருகிறோம். இன்றைய பதிவில் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மிக குறைந்த விலையில் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்துள்ளது. இந்நிலத்தை பற்றிய முழு தகவலை பார்ப்பதற்கு முன் இதே போன்ற நிலம் சம்பந்தமான அனைத்து வீடியோக்களுக்கும் நம்ம தமிழ் நிலம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வரும் நிலம் சம்பந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த நிலம் மிக குறைந்த விலையில் மொத்தம் 7 ஏக்கர் விற்பனைக்கு வந்துள்ளது. இந்நிலத்தை சுற்றிலும் நல்ல தண்ணீர் வசதியுள்ள பகுதி என்பதால் நல்ல கிரவுண்ட் வாட்டர் சோர்ஸ் உள்ள பகுதியாக அமைந்துள்ளது. தார் ரோட்டிலிருந்து 300 மீட்டர் தொலைவில் இந்த விவசாய நிலம் அமைந்துள்ளது. மேலும் இவ்விடத்தில் தனி கிணறு ஃப்ரீ EB சர்வீஸுடன் அமைந்துள்ளது. நமது சப்ஸ்கிரைபர்கள் எங்களிடம் தொடர்ச்சியாக மிக குறைந்த விலையில் விவசாய நிலங்கள் கேட்டு வருகிறார்கள். அவர்கள் எதிர்பார்ப்பிற்கு ஏற்ற வகையில் இந்த நிலத்தின் ஒரு ஏக்கரின் விலை 19 லட்சம் மட்டுமே ஆகும். இந்த விலையிலிருந்து சற்று விலை குறைக்கவும் வாய்ப்புள்ளது. இவ்விடம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சங்கராபுரம் அருகில் விற்பனைக்கு வந்துள்ளது. இவ்விடத்தை நேரில் பார்க்க விரும்பினால் காணொலியில் கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிற்கு எங்களை தொடர்பு கொள்ளவும். இந்த இடம் நேரில் பார்த்து உங்களுக்கு பிடித்திருந்தால் இவ்விடத்தின் உரிமையாளரிடமே நேரில் பேசலாம். இதேபோன்று உங்களுடைய வீடு, நிலம் மற்றும் மனை போன்ற இடங்களை நம்ம சேனல் மூலமாக விற்பனை செய்ய விரும்பினால் காணொலியில் கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிற்கு எங்களை தொடர்பு கொள்ளவும். நாங்கள் உங்கள் இடத்திற்கே வந்து நம்ம சேனல் மூலம் உங்கள் இடத்தை விளம்பரப்படுத்தி விற்பனையும் செய்து தருகிறோம். மேலும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இவ்விடத்தை பற்றிய முழு தகவல் அறிய இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.